அந்த சண்டையை பற்றியான அபிப்பிராயமே கூட இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை கிட்ட இது நம்ம மண் சார்ந்த போராட்டம், நம்முடைய இனம் சார்ந்த போராட்டம். இந்த போராட்டத்துக்காக இனத்துல அத்தனை ஆயிரம் மாவீரர்கள் உயிரை கொடுத்திருக்காங்க, கரும்புலிகளா களத்துல வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற புரிதல், அது குறித்து அந்த வாசிக்கணுங்கிற எண்ணமோ, அது குறித்து பேசணும், விவாதிக்கணும், இதை என்னைக்கு இருந்தாலும் நாம் இதை உயிர்ப்போட வச்சிருக்கணுங்கிற அக்கறையோ பெரும்பாலான விழுக்காட்டு எண்ணிக்கையில இருக்கான்னு கேட்டா இல்ல. இங்கு இருப்பது போலவே அங்கும் மது கலாச்சாரமாகட்டும், சினிமா மோகமாகட்டும். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய மொழி அழிஞ்சிடுச்சுன்னா அந்த இனம் அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில வெகு பரவலாக முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே பாத்தீங்கன்னா இயல்பாக சிங்கள பாடல்கள் பேருந்துலை ஆகட்டும், தனிப்பட்ட வாகனங்கள்ல மகிழுந்தாகட்டும், அதுல தமிழ் இளைஞர்கள், தமிழ் பேசக்கூடிய, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழீழத்து இளைஞர்கள் வெகு இயல்பாக சிங்கள பாடலை முணுமுணுக்கிறதாகவோ அதை கேட்பதோ நம்மளால பார்க்க முடியுது. பெரிய வியப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, இது எப்படி சாத்தியம்? அப்ப சிங்கள பௌத்த பேரினவாதம் என்ன நோக்கத்துக்காக அந்த இறுதிக்கட்ட போர் செஞ்சதோ அந்த நோக்கம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைவேறிக்கொண்டே வருது அப்படிங்கிறத நம்ம களத்துல பார்க்க முடியுது. அதை மாற்றணும். அதற்கு இந்த மண்ணில் எப்படி நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இனத்தை பற்றி, மொழியை பற்றி, வரலாற்றை பற்றி, நம்முடைய இனத்திற்காக இதற்கு முன்னால் உயிர் நீத்த போராளிகளை பற்றி ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள்ல, நினைவு நாள்ல அவங்களை நினைவு கூறுற விதமாக பேசுவது, அதை வெகுஜன மக்கள் கிட்ட அதை கடத்துவது, இது போன்று தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் செய்வதை போல தமிழ் ஈழத்தில் கட்டாயம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த வரலாற்றை கடத்துவது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது. அதை செய்யணும் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது.